ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் மூத்த விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சிவதானு பிள்ளை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார் சார். அதில் வந்து அப்துல் கலாம் வந்து மீண்டும் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணார். ஆனால் அதற்கு வந்து காங்கிரஸ் வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணல. குறிப்பாக வந்து சிதம்பரம் வந்து ஒரு ஃபோன் பண்ணார். அதனால் வந்து நான் அதை அவர்கிட்ட சொல்லி நீங்கள் போட்டியிட வேணாம் அப்படின்றது நானே சொன்னேன். ஆனால் அப்துல் கலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இதோட பின்னணி. அதாவது நீங்கள் அதை சொல்கிறது வந்து 2012 என்று நினைக்கின்றேன். அதாவது பிரணாப் முகர்ஜி அப்போ தான் ஒரு ஜனாதிபதி ஆறாரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 11 அந்த வாக்கில் உங்களுக்கு 2009க்கு பிறகு அந்த காங்கிரஸ் தலைமையிலாக இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ரொம்ப பல சிக்கல்களை சந்தித்தது. ஊழல் போராட்டம் அந்த இதெல்லாம் அண்ணா ஹசாரே அப்படிலாம் அவங்களாம் வராங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த 2012 இது நடக்குது. ஸோ இவர் வந்து அப்துல் கலாம் வந்து அதாவது அவர் எல்லாரும் ஆதரித்தார்கள் என்றால் அவர்களும் அவர் இதுவாயிருப்பாருங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அவருக்கா தனிப்பட்ட முறையில் பெரிய ஆசை இருந்ததுன்னு நான் நினைக்கல. பட் அவருக்கு வந்து எல்லோரும் சொன்னீங்கன்னா நான் எல்லாருடைய ஆதரவும் எனக்கு இருக்குன்னா நான் பிரதமர் ஜனாதிபதி ஆறுதல் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை அந்த இது. ஸோ அவர் ஒரு சுயேட்சையாக ஒரு நடந்து கொள்வாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து காங்கிரஸாரிடம் இருந்திருக்கிறது. அதாவது அவர் வந்து அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அரசாங்கம் சொல்வது எல்லாத்தையும் எந்த விதத்திலையும் வந்து எந்த பேச்சும் சொல்லாதபடி மறு பேச்சு சொல்லாதபடி அதை பற்றி அவர்கள் எந்த விதமான ஒரு 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 என்ன சொல்கிறது எதிர்மறையான கருத்துக்களே கூறாதபடி சொல்கிற இடத்தெல்லாம் கையெழுத்து போடுகின்ற ஒரு ஜனாதிபதியாக அவர் இருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருந்திருக்கிறது. அதனால் எதுக்கு அவரை போய் நம்ம வந்து பிரசிடெண்ட்டாக ஆக்கினோம்னா தங்களுக்கு பிரச்சனைகள் தான் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறத அவங்க நினைத்திருக்கலாம்.